ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசினை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணாக மாறிட்டா. அங்கே காடுட்டே சவால் விட்டுட்ருக்கா. நீங்கள் இப்போ என்னையுமே ஒரு காடாக தகுதி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே கடவுளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்படியா பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய அங்கே வந்து மாற்றி விட்றாரு. 8 வயசு பாப்பாவாக மாறிடுறா. அங்கே நீ வந்துட்டு இப்படி ரீபான் ஆகி வேர்ல்டுக்கு போய் ஆகணும், அப்படின்னா தான் வந்துட்டு உனக்கு கஷ்டம் என்னன்னு புரியும். நீ கடவுளுக்கே சவால் விடுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஐயோ கடவுளே, நான் வந்துட்டு இப்போ 8 வயசு குழந்தையா மாறிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே பூமிக்குமே அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. அங்கே பார்த்தா 2 கேர்ள்ஸ்கிட்ட வந்து தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு, நான் இப்போ என்னோட பையனை போய் பார்க்க போகணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து என்ட்ராகிறான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அங்கே அவனை பார்த்ததுமே அந்த பொண்ணுங்களுக்கு வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. பாப்பா அதை பார்த்துட்டு என்னோட பேரை வந்துட்டான், நான் இவனை வந்துட்டு மீட் பண்ணாதான் என்னோட பையனை போய் மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது பர்சன் ஷென் மேலே அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே காருமே வந்து அவனை ஹிட் பண்ணுறதுக்காக வந்ததும் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த குழந்தை அந்த காரையுமே ஸ்டாப் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அந்த பர்சனோட நிலைமையை ரொம்ப மோசமாகி பயந்து போய் அங்கேருந்து ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஷென்னால் வந்துட்டு அதை நம்பவே முடியல, என்ன நடந்துட்டுருக்கு, இந்த சின்ன பிள்ளை இப்படி எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், பட் இது என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கப்பா அந்த குழந்தை, நான் வந்துட்டு உன்னோட பாட்டி, நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொன்னதும், என்னது என் பாட்டியா, நீ என்ன நினச்சிட்ருக்க நீன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மேஜிக் தன்மையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என்ன வந்துட்டு என்னை ஏமாத்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, உனக்கு நான் வந்துட்டு சொன்னால் புரியாதா, என்னோட டோட்டல் டீட்டெயில்ஸுமே நான் உன்ட்ட இப்போ சொன்னால் தான் புரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அவளோட பேங்க் பேலன்ஸ் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே மொத்தமாக காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு, இந்த பொண்ணு என்னை வந்துட்டு என் பரம்பரையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது அசிஸ்டண்ட்டோட கண்ணுக்கெல்லாம் அது எதுவும் தெரிய மாட்டுது. பாஸ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவும் பைத்தியம் ஆயிட்டீங்களா, நீங்கள் வாட்டி ஏதாச்சும் உளறிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும், அங்கே உனக்கு என்ன எதுவும் தெரியலையான்னு சொன்னதும், தெரியல அப்படின்றத சொல்கிறப்ப தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகிடுது. அப்போனா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, என்ன பார்த்துட்ருக்க, என்னோட பையனை வந்துட்டு நான் மீட் பண்ண போகணும், அவனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஒழுங்காக என்னை பார்க்க கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. பிறகு 2வது, உனக்குமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அதுக்காக நான் வந்துட்டு உன்னோட உடம்புல இருக்க அந்த தீய சக்தி எல்லாமே எடுக்க வேணாமா, நீ ஃபஸ்ட்டு வந்து சில மேல் மாடல்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே மேல் மாடல்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஷென்க்கு வந்துட்டு இவன் என்ன பண்ண போகிறான்னு புரியலை. பார்த்தா அவனை உட்கார வச்சு நடுவில் சுற்றி அங்கே தியானம் பண்ணுற மாதிரி அங்கே உட்கார வச்சுட்டு அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவன் மேலே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். காமிக்கிறாங்க ஒரு லேடி தான், ஒரு தீய சக்தியெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறவ போல். அங்கே வந்து டீன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவன் இந்த குடும்பத்தை சேர்ந்த பையன்தான். என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐ திங்க் வந்து இந்த சக்தி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இவங்க வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு பெரிய விஷயந்தான், நீங்கள் தான் என்னோட பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்படிலாம் நீ பண்ணாத, விலைக்கு போன்னு சொன்னதும் அப்பாங்க சரி ஓகே, இப்போ வந்துட்டு டைம் ஆயிட்டுருக்கு, என் பையனை போய் நம்ம காப்பாற்றணும், இல்லைன்னா அவனை ஃபியூனல் பண்ணிடுவானுங்களே அப்படின்றத சொல்லிட்டு வந்து உன் தாத்தாவை பார்க்க போகணும் வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு குட்டி கார் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, பாட்டி நம்ம என்ன இதில் உட்காரணும்னு சொன்னதும், ஆமாம் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்துட்டு பயங்கர ஸ்பீடு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு, அவ்வளோ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு காரு. அங்கே ஒரு மொட்டையை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த கார் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான காரான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பிட்டு போகும்போது, அதை விட ஸ்பீடாக இந்த குட்டி பாப்பாவோட கார் போனதுமே அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி யாரும் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக சின்ன பிள்ளை ஓட்டிகிட்டு போகுதுன்னு. பிறகு இங்கே தாத்தாவை வீட்டில் காமிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு மொத்த சுயநிலை இல்லாமல் இருக்கவுமே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவரோட பையன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது, அப்போ அந்த லீவ் வந்து தாத்தாவோட ஹேண்ட் எல்லாமே மூவ் ஆகுறத பார்க்குறான். ஐயோ கடவுளை, இந்த ஆள் வந்துட்டு எந்திரிச்சிட்டாருனா நான் இந்த குடும்பத்தோட ஹையர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஐயோ தாத்தா நீங்கள் வந்துட்டு இப்படி சாக போகிறீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே பேசாமல் நம்ம தாத்தாக்கு வந்துட்டு ஃபியூனல் பண்ணிடலாம், அவர் இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டார், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே சரி ஓகே நம்ம அப்படின்னா ஃபியூனலுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபியூனலுக்குமே அங்கே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. எல்லாமே அந்த மாஸ்டர் சொல்லி தான் அவன் பண்ணிட்டுருக்கான், நீ இப்படிலாம் பண்ணாதான் வந்து அங்கே அந்த ஷென்னை வந்துட்டு நீ வீக் ஆக முடியும், அந்த ஆள் இருக்க வரைக்குமே உனக்கு வந்து ஹெட்டோட பொசிஷன் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ
ஆணி எல்லாமே அரைஞ்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக அப்பாங்க நம்ம அந்த பாப்பாவும் ஷென்மே வந்துடுறாங்க. இவனுக்கு அங்கே தலை சுற்றிட்டு வாந்தி வர ஆரம்பிச்சிருது. இந்த பாப்பா லாலிபாப் சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவன் ஒன்றும் சாகலைன்னு சொல்கிறப்ப லீக்கு கோவமாயிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு ஹிட் பண்ண விடுறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டுருக்க, யார் மேலே கையை வச்சுட்ருக்க, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க, மரியாதையோடு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னு. அவர் ஒன்றும் இறந்தெல்லாம் போல, நீங்களாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அந்த பாப்பா அங்கே வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு அப்படின்னா ஓகே தான், நம்ம வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபியூனரல் நடந்துட்டு இருந்தால் அந்த இடத்துலையுமே வந்துட்டு கெடுத்துட்டு இருப்பீங்களா எல்லாத்தையும், மரியாதையோடு இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போங்க அந்த லீ என்கிட்ட சில எவிடன்ஸ் இருக்குது, தாத்தாவை யார் கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். வச்சு அமைக்கி கொலை பண்ண மாதிரி அவன் அங்கே செட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவருக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனதுமே ஹீரோ நான் எதுவும் நம்ம ஷென் வந்துட்டு எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த குழந்தை நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அவன் உயிரோட இருக்கான், அவனை வந்து எழுப்பிடுங்கன்னு சொன்னதுமே அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு எல்லாருமே பயங்கரமாக அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷென்மே எவ்வளோ சொல்கிறான். அங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அடிக்க சொன்னதுமே அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அவங்கள எல்லாமே அடித்து போட்டதும் அங்கே வந்துட்டு நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, மரியாதையே வந்துட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு கேட்காம சிரிச்சிட்டு இருக்கான். என்ன பார்த்துட்ருக்கேன், எந்திரிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே அந்த தாத்தாவை பார்த்தாவை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு பேசாமல் ஓப்பன் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது லீக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலுமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவர் மூச்சு முட்டி செத்து போயிருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அப்பா நீங்கள் செத்த பிறகுமே நாங்களும் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ண போகும்போது எதுக்காக அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறேன்னு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அவள் எல்லாத்தையுமே உடைச்சதுமே அவர் அங்கே வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்ததும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே சந்தோஷமாயிட்டு அவங்க அப்பா அவங்க வந்துட்டு வெல்கம் பண்ணி பேசினதுமே கோவப்பட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு படுவாய் பையிலே உயிரோடு இருக்கப்ப என்னை கொலை பண்ண பார்க்குறியாடா, இதுக்கு தான் நான் உன்னை இத்தனை வருஷமாக பெத்தனான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே லீட்டை நீ தானே இத்தனை வேலையும் பண்ணேன்னு சொன்னதும் ஐயோ தாத்தா நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். பாப்பா தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவனோட வாயாலே தன்னில் பண்ண எல்லா தப்பை எல்லாத்தையுமே சொன்னதுமே அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கோவமாயிட்டு போட்டு அடிச்சுட்டு மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்கிறப்ப உங்கள் எல்லாத்தையுமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த வீட்டோட ஹையர் ஆகிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் வந்துட்டு என்ன இந்த கிழவனை காப்பாற்றிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் ஆல்ரெடி இவருக்கு வந்துட்டு பாய்சன் கொடுத்துருக்கேன், அதுக்கு 7 ஸ்டார் அந்த மெடிசன் வேணும், அப்படி கிடைக்கலன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக இருந்தாலும் செத்து போயிடுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் தாங்க நம்ம தாத்தா வந்துட்டு அந்த பாப்பாவை பார்க்குறாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த குழந்தையன்னு சொல்லிட்டு அவருக்குமே ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே மயக்கமாயிடுறாரு. பிறகு அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இவரை காப்பாற்ற முடியாது, அந்த மெடிசன் கிடைக்கிறதுமே ரொம்ப ரேர், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா ஐ திங்க் வந்துட்டு என் பையனுக்கு வந்து என்னோட சாங் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பித்ததுமே அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு வாய முடிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதுமே பட் அங்கே தாத்தாக்கு வந்துட்டு மூமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ ரியலைஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாட்டை கேட்டு தான் அவர் எந்திரிச்சிட்டு இருக்காரான்னு. ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் பாடின பாட்டு போல் ரொம்ப வந்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு எல்லாருக்குமே. அங்கே டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக இவரை காப்பாற்ற முடியாது, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு திரும்ப சொல்லும்போது உனக்கு வந்துட்டு என்ன மெடிசன் நீ படிச்சிருக்கனே தெரியலை, இவனெல்லாம் ஈஸியாக காப்பாற்றிடலாம், பட் அதுக்கு என்னமோ இவ்வளோ தூரத்துக்கு நீ பில்டப் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த டாக்டருக்கு கோவமாயிட்டாங்க சண்டை போட்டதுமே. அப்படின்னா ஓகே நான் வந்து உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன், நீ இப்போ எனக்கு வந்து நான் வந்துட்டு உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், ரீசன் எல்லாமே கொடுத்து முடிவு பண்ணிடுறேன், நீ அப்படின்னா என் முன்னாடி நீ டவுன் பண்ணிவிட்டு சாரி கேட்பியான்னு சொன்னதுமே அவர் அங்கே சேலஞ்சை ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால் அவர் உடம்புல இருக்க அந்த பாய்சன் எல்லாமே அங்கே வந்துட்டு போய் டக்குன்னு வந்துட்டு அவர் அங்கே எந்திரிச்சதுமே அங்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு, எப்படி அவர் எந்திரிச்சேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே சின்ன பிள்ளை மாதிரி அழுக ஆரம்பித்ததுமே ரியலைஸ் ஆகிடுது, ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, உண்மையிலே வந்துட்டு பாட்டியான்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு அழுதுட்டுருக்க, வாய முடு தயவு செஞ்சு என்னை வந்துட்டு டென்ஷன் ஆக்காத சின்ன பிள்ளையானின்னு சொல்லும்போது அங்கே அந்த டாக்டர் நான் வந்து கடவுளை நேரில் பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன காடஸான்னு சொல்லிட்டு அங்கே அவர் நீடோன்னு பண்ணிட்டு பேசினதுமே ஃபைனலாக உனக்கு என்ன புரிஞ்சிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நீ வாய முடிட்டு பேசாமல் இரு, இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதன்னு சொல்லிட்டு போனதும் என் வாழ்க்கையில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு.
பிறகு நைட் எல்லாமே சாப்பிட்றதுக்கு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அவங்க உடச்சி சாப்பிட்டுச்சேக்கா. அதெல்லாத்தையுமே இங்கே நம்ம ஷென் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டு தாத்தாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அப்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்து போகும்போது இவனை பார்த்தா அதே மாதிரி தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த அக்ரூட்டை உடைக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் எங்கிட்ட போய் இவனுக்கு என்ன சக்தி இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே நம்ம பாப்பா வந்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒன்று பண்ண முடியும் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி நடக்க போகுது. அதில் தான் அந்த மெடிசன் வரப்போகுது போல். ஸோ வந்துட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த கார்லையா போகன்னு சொன்னதும் ஆமாம் உன்னோட காரில் அவ்வளோ ஸ்பீடாக போகாது இதுதான் ரொம்ப ஸ்பீடாக போகும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு வேகமாக ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த மொட்டையனுக்கு திரும்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே போகும்போது வந்துட்டு உன் காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாடான்னு வேறு அந்த பிள்ளைங்க வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போனதுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னமோ உன் கார் தான் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திரும்ப போலீஸ்கிட்ட கால் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான். பிறகு இங்கே நம்ம ஷென்னும் அந்த பாப்பாவும் உள்ளே வரும்போது அவனோட பின்னாடி வந்து முதுகில் இது என்னோட பாட்டின்னு எழுதி ஒட்டி வச்சுருக்கான். நான் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எடுத்து விட்டுறலாமான்னு சொல்லும்போது நீ வாய மூடிட்டு பேசாம இரு நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு அப்படின்றத அந்த குழந்தை சொல்கிறா. அப்போ அங்கே லீக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு எங்கேயுமே நீங்கள் வந்துட்டீங்களா அவங்களுக்குலாம் எங்கே போனாலுமே வெக்கமாக இருக்காதான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள இன்சல்ட் பண்ணும்போது அங்கே அவள் சக்தி யூஸ் பண்ணி கீழே வந்துட்டு தள்ளி விட்டதுமே அவன் கீழே வந்துட்டு புரள்ற மாதிரி ஆயிடுது. அட பேரா நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க என்ன வந்துட்டு க்ளீனிங் வேலை பண்ணுறியா உன் ட்ரெஸ்ஸை வச்சு இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணுறியான்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நம்ம ஷென்னா அந்த அட்டாக் பண்ண போகும்போது அப்போ அங்கே வந்துட்டு ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. என்ன தைரியம் இருக்குது என்னோட ஃபேன்ஸை மேலே கையை வைக்கிறதுக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அவன் திரும்ப வந்து வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசுகிறான். அதை கேட்டுட்டு அங்கே அந்த பாப்பாவுக்கு கோவமாயிட்டு வாயை கட் பண்ணிடுவேண்டான்னு சொல்லிட்டு அங்கே செய்க காமிச்சதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. எல்லாருமே சேர்ந்து அங்கே போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷென்னை பார்த்து இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இது என்னோட ஃபியான்சே பாட்டி அப்படின்றத சொன்னதும் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி பார்த்தா இவன் மேலேயும் தப்பான தீய சக்திகளாக இருக்கிறது புரிஞ்சுக்குது. என் வீட்டில் இருக்க யாருமே உருப்படி இல்லையா வரப்போகிறவங்களும் இல்லைப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அந்த ஆக்ஷன் பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகி இதை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இது ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு மெடிசன் குணமாகாத நோயை கூட குணமாக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஷென் வந்துட்டு 10 மில்லியன் அங்கே வந்து கட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இதுக்கு மேலே யார் வந்துட்டு காசு கட்ட போகிறாங்கப்பா காசெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லீ என்னோட வேலையே இங்கே இந்த மெடிசனை வந்துட்டு வாங்குறது கிடையாது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி விடுறது தான் அது அவனால் வாங்க முடியாத லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு 30 லட்சம் கட்டுறான். எனது 30 லட்சமா இதுக்கு போயான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஜியா வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை விட மாட்டேன் நான் வாங்குவேன்னு சொல்லும் போது அப்போ சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உள்ளே என்ட்ராகுறாங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி போல் இது என் பாட்டிக்காக நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாங் அங்கே சொல்லும்போது நம்ம ஷென்னுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ பாட்டி என்ன பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பெட்டு கட்டுங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஜியா சொல்கிறா இவங்க ஃபேமிலி பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி இவங்ககிட்ட இருக்க காசு லெவலுக்கு இந்த கண்ட்ரியில் யார்ட்டையுமே கிடையாது. ஸோ பெட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஏன் உன்ட்ட அவ்வளோ பேமெண்ட் இல்லையா நீ கட்டு பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப ஹீரோ திரும்ப வந்துட்டு 31 அங்கே கட்டிட்டு இருக்கான். என்னது 31 அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுவேனான்னு சொல்லிட்டு அவன் 100 மில்லியன் கட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே வாயடைச்சு போயிடுது. இவன் 110ன்றான் மாற்றி இப்படி அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வந்துட்டு விலையாகி போய் ஷாக்காகி போயிடுது. அங்கே ஸ்கைலைட்டை வந்து ஏற்றி வச்சுடுறாங்க. இது வந்து 100 மில்லியனை தாண்டிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ லீ நீ என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக இது இன்றைக்கி உன்னால் வாங்க மட்டும் முடியாது உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் வந்துட்டு ஜெயிக்க விட்டுருவேனான்னு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு என்னோட பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி நீ வந்துட்டு வின் பண்ணலான்னு அங்கே அந்த பாப்பா சொன்னதும் சாங் அதை கேட்டுட்டு என்னது பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி பண்ணணுமா ஐ திங்க் வந்து பாக்கெட் மணியை உன்னோட லாலிபாப்புக்கு நீ வச்சுக்கணும்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே அந்த பாப்பாவுக்கு ரொம்பவே கோவமாகி போயிட்டு என்னோட பாக்கெட் மணி எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா என் கூட நீ பெட் கட்டி வந்து ஜெயிச்சிருவியா அப்படி தோற்று போயிட்டு நான் என்ன பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவன் அப்படியே வந்து தனக்கு தான் வாய் இருக்க மாதிரி பல்ல காமிச்சிட்ருக்கான். ஃபஸ்ட்டு 1 மில்லியன் வந்துட்டு காசு இருந்தால் எனக்கு கூட பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே அந்த ஜியா வந்து சொல்கிறா தயவு செஞ்சு நீங்கள் இதில் தோத்தலாம் போக வேணாம் கண்டிப்பாக என்னால் வந்துட்டு இதில் பீட் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் நான் வந்துட்டு பீட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே என்னை ஒரு நிமிஷம் தூக்குன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகிட்டு நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்றத அந்த பாப்பா சொல்கிறா. கண்டிப்பாக இந்த மெடிசன் வேணும் உன்னோட தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவள் போயிட்டு நீங்கள் 10 ஸ்கைலைட்டை ஏற்றுங்க நான் வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே பே பண்ணுவேன் அந்த லெவலுக்கு
லெவலுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னதும் அப்போ லீ வந்து ஓ நீ வந்துட்டு இந்த லெவலுக்கு ஏற்றுறதுக்கு காசு வச்சிருக்கேன்னு சொன்னதும் என்னால் முடியும்னு அவள் பேசிட்டேக்கா. ஹீரோ அவங்க ஷென் வந்து கால் பண்ணிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே பாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு நம்மளால் எதையுமே வெளியே எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோமாய் போயிட்டு இதெல்லாம் நீ தான்டா பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கா. ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பண்ணிடுவேன், உன்னால் வந்துட்டு இங்கே ஜெயிக்க முடியாது, இதை கண்டிப்பாக நீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிழவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறப்ப இப்போ ஜியா நான் கண்டிப்பாக உனக்காக பீட் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அந்த ஆளை பார்த்து கோமாயிட்டு என்ன வாயை பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்க, மரியாதையோட வந்து இப்போ என்ன அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொன்னதுமே சரி ஓகே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா கையை விட்டு போகும்னு சொல்கிறப்ப அவங்க ஓகே சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவள் கொடுத்த இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகும்போது அப்போ அந்த பாப்பா அதை வாங்கிட்டு அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுறா. உடனே அந்த ஜியாவுக்கு கோமாய் போயிட்டு எண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அவ்வளோதான் இவன் டென்ஷனாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து வந்துட்டு அரைஞ்சிடுறான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்னோட பாட்டிகிட்ட வந்துட்டு எப்படி இந்த மாதிரி வந்து ரெஸ்பெக்டாக பேசுவ, மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லும்போது இவ தன்னோட சக்தி யூஸ் பண்ணி ஒரு முத்து மாதிரி அங்கே வந்து கொண்டு வரா. இதோட வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த பர்சன் அதை வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அது ரொம்பவே வேல்யூன்னு சொன்னதுமே அவன் அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு நீங்கள் 10 ஸ்கைலைட்டை ஏற்றுங்கன்னு சொல்லிடுறா. இந்த வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியல அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சாங்கை பார்த்துட்டு நீ பார்க்க உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சைட்டு அதோட மனசில் ஐடியா வருது. இப்போ ஷேன் பாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு உன்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவளை விட இவ அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு வாய மூடுங்க, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணி விட்றாதீங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே இந்த மணியை வச்சு நம்ம வந்துட்டு இப்போ பெட் பண்ணலான்னு சொல்கிறப்ப இப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொன்னதும் இதுக்கு வேல்யூவே கிடையாது, அவ்வளோ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, எவ்வளோ காசு வேணாலும் இதுக்கு கொடுக்கலாம், இப்போ நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே சாங்க்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. பாட்டி எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு இல்லை என்னால் வந்துட்டு இதில் பிட் பண்ண முடியாது, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், எனக்கு இந்த மெடிசன் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்க நீ வந்துட்டு இப்போ பிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அப்போ அந்த லீவ் வந்துட்டு தேவையில்லாமல் பேசினதுமே தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி திரும்பவுமே ஏகப்பட்ட வந்து முத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர வச்சுட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு சாங் வந்துட்டு இல்லை என்னால் கண்டிப்பாக வந்துட்டு இதில் பிட் பண்ண முடியாது, என் பாட்டிக்கு இது மெடிசன் வேணாம், நான் வந்துட்டு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது குணப்படுத்துறதுக்குலாம் இந்த மெடிசன் எதுக்காக தேவை, அவ்வளோ தூரத்துக்கு உன் பாட்டிக்கு ஒன்றும் உட முடியாமல் இல்லையே, உன் பாட்டியை கூட்டிகிட்டு வா நானே வந்துட்டு சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஷேன் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க சரி பண்ணிடுவாங்கன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் பாட்டியுமே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான். இப்போ கையை பிடிச்சி பார்த்துட்டு நீ வந்துட்டு உட முடியாமல் இருந்துச்சுக்க தலைப்புறம் அரைச்சி போச்சு ஆனால் கிவ் அப் பண்ணலை பார்த்தியா உன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் 16 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகி போயிடுது. அங்கே அவளுக்குமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு குணப்படுத்திடுவேன், நீ இப்போ எந்திரிச்சு டக்குன்னு எந்த நடக்க வேணாமா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எப்படி எங்கள் பாட்டியை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறீங்கன்னு அவள் கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த பாட்டி வாய் மூடிட்டு பேசாமல் அவங்ககிட்ட எப்படி பேசுகிற நீ அப்படின்ற சொல்லிட்டு சாங்க திட்டாங்க. அங்கே லீ வந்துட்டு திரும்ப தேவையில்லாமல் பேசினதுமே அவள் வாயை வந்துட்டு கட்டிடுறா. இப்போ உன் வாயை நான் வந்துட்டு விலைக்கு வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் பேச முடியாதுன்னு சொன்னதும் அவன் அரண்டு அங்கேருந்து ஓடும்போது இப்போ ஷென் கேட்குறான் வாயை எப்படி விலைக்கு வாங்க முடியும்னு சொன்னதும் சும்மா அவனை பயமுடுத்த சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு வாய் கட்டு போட்டு விட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வா வேமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறப்ப அங்கே ஒரு டாக் வந்துட்டு வேமா ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த டாக்கோட கழுத்தில் வந்துட்டு அங்கே மெடிசன் ஏதோ வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து கொடுத்து இந்த மெடிசனை நீ குடி உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியும்னு சொன்னதும் அந்த மெடிசனை குடித்ததுமே பாட்டிக்கு அங்கே டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. சாங்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு கழுத்தை அப்படியே வந்து தொண்டை கட்டுற மாதிரி ஏதோ பண்ணதுமே பாட்டிக்கு புரிஞ்சுக்குது தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு. தேங்க்யூ நீங்கள் தான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை திரும்பவே வந்துட்டு காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சுக்கு என் பையனை நான் காப்பாற்ற போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த லீ தேவையில்லாத பேச்சை பேசினதுமே நீ இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் அவங்க குடும்பத்தையும் அவங்கள பற்றி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை இந்த ஊரில் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. அடித்து இவனை இழுத்துட்டு போங்க, இவனால தான் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு எதிராக வந்து வேலை பண்ணீங்க அவங்கள பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டு கிளம்பி எல்லாருமே இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம வந்துட்டு கேட்குறா நம்மளோட என்கேஜ்மெண்ட் அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே கவலைப்படாத கண்டினியூ தான் அப்படின்ற சொல்லும்போது இப்போ பாட்டி நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது இது வேணும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இவ கூட சேர்த்து வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் அங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இவ வந்து சரியில்லாத பொண்ணு இவட்ட போய் இவன் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின்ட்ட ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன், நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, உன் ஃபேஸ் எல்லாமே அவ்வளோ க்ளோ ஆகிட்டுருக்கு,
நீ வந்துட்டு எப்படி வந்து பசங்கள வந்து கவர் பண்ணணுன்றது கூட உனக்கு தெரியலையா? என் பேரன நீ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணணும். அது உன்னால முடியும். இதான் உனக்கு நான் குடுக்குற டாஸ்க் பண்ணிருவேல அப்படின்ற சொல்லிட்டு போனதும், அவளுக்கு இங்க ரொம்ப ஷை ஆயிட்டு இருக்கு. பிறகு அங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லீய காமிக்கிறாங்க. அந்த ஷைத்தான மீட் பண்றதுக்கு வந்துடுறான். மாஸ்டர் என் வாய வந்து கட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ செய்கை காமிச்சதுமே வாய் கட்டி எடுத்து விட்டுட்டு அவ ஃபேஸ்ல இருக்க மாஸ்க் எடுத்தா அங்க இருக்க அந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாது. ஜியா தான். அப்ப அங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ சைத்தான் வந்து கேட்குறாரு, "நீ வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும்னா உன்னோட உயிர குடுக்கணும். நீ குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கியான்னு?" சொன்னதுமே, முட்டாள் மாரி நான் வந்து கண்டிப்பா குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவன் ஓகே சொன்னதுமே அங்க தலையில அடிச்சு அவன அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாங்க. அந்த சைத்தான்ட்ட அவ சொல்றா, "மாஸ்டர் நீங்க சொன்ன மாரி உங்களுக்கு 3 பலிகடா நான் குடுத்துட்டேன். இப்ப நீங்க இந்த வேர்ல்டுக்கு வரலாம்லன்னு" சொன்னதுமே, இன்னுமே பெரிய டாஸ்க் ஒண்ணு இருக்கு. நான் வந்து இப்ப அடுத்த உருவத்துல வேணா உள்ள வர முடியும் வேர்ல்டுக்குள்ள. பட் வந்துட்டு நானாவே வர்றதுக்கு இன்னும் இந்த ஹெடிட்ட இருக்க அந்த பெண்டன்ட் என் கைக்கு வரணுன்றத அவர் ஸ்டான் சொல்லிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த லீயோட உடம்புக்குள்ள அந்த ஷைத்தான் உள்ள வந்துட்டு, இப்ப இந்த உலகத்துக்குள்ள நான் என்டர் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் யாருமே என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்னோட சக்தி எல்லாத்தையுமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கு. பாப்பா வந்துட்டு அங்க வந்து ப்ளே பண்ணிட்டு வீடியோ எல்லாமே பார்த்துட்ருக்கும்போது, அவங்க வந்துட்டு அங்க சொந்த பேர சொல்லி அங்க கூப்பிட்டதுமே, "இந்த பேர் எப்படி உனக்கு தெரியும்னு?" சொன்னதும், "இங்க பாருங்க லெட்டர்ல அப்பா எழுதியிருக்காருன்னு" சொல்லிட்டு, அத பேசி அங்க வந்துட்டு அவர் கிண்டல் பண்ணதுமே, அவ்வளோதான் அந்த புள்ளைக்கு அங்க கோவமாயி போயிருது. கண்ணுல வந்துட்டு போட்டு அடிச்சு விட்டதுமே, "ஐயோ! என் கண்ணு போச்சுன்னு" சொன்னதுமே, "ஐயோ! உன் கண்ணு ஒண்ணு மட்டும் இந்த மாரி இருக்கு. பேசாம இந்த கண்ண காமி, இதையுமே அடிச்சு விட்டுரு. 2 கண்ணுமே வந்துட்டு தெரியாம போயிரும்லன்னு" சொன்னதும், "ஐயோ! அம்மா என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு" அங்க சாரி கேட்டதுமே, சென்னுக்கு வந்துட்டு அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஹாப்பியாயிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். "என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்க? நீ இப்படியே இருக்க போறியா? இல்ல நான் சொல்ற மாரி கேட்டு நடக்க போறியான்னு?" சொன்னதும், "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். "அம்மா நீங்க வந்துட்டு இதே ட்ரெஸ்லயே இருந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க என் கூடன்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே காமிக்க சொன்னதுமே, "உங்களோட பொண்ணு வந்துட்டு பார்க்க அழகா இருக்காங்கன்னு" சொன்னதும், என்னாண்ட அம்மான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து கொடுத்து போட்டுட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க அம்மாவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க இது எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப நான் வந்துட்டு எனக்கு பசங்க மட்டும் தான் பிறந்தானுங்க. எனக்கு இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையே வந்திருக்க மாரி இருக்கு. நான் ஆசையா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே, அவங்க அத கேட்டுட்டு வெளிய வந்துட்டு அங்க, "என்னடா சொன்ன? என்ன நீ வளர்ப்பியான்னு?" சொல்லிட்டுங்க கேட்கும்போது, "ஐயய்யோ! காப்பாத்துங்க என்னன்னு" சொல்லிட்டு வேகமா விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. பிறகு அந்த புள்ள வந்துட்டு நல்லா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. மேல இருந்து அங்க நம்ம ஷென்னும் தாத்தாவும் பார்த்ததுமே, என்ன பல்ல காமிச்சிட்டு பார்க்குறானுங்க. ஒண்ணும் சரியில்லையே, என்ன மைண்ட்ல இவனுங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே, "பாட்டி இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா தாத்தான்னு?" சொன்னதும், "அவங்கள கண்டிப்பா நான் ஒத்துக்க வச்சுருவேன். இப்ப பாரு நான் எப்படி ஏற்பாடு பண்றேன்னு" சொல்லும்போது, அங்க பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிட்டு, "ஐயோ கடவுளே! நான் இப்ப என்ன பண்றது? பார்த்தா என்ன அடி வெளுத்துருவாங்களேன்னு" சொல்லிட்டு அவர் பயந்து ஓடி போயிடுறாரு. அப்ப அந்த புள்ள எந்திரிச்சு கடவுள்ட்ட வேண்டிட்டு இருக்கா. "கடவுளே நீங்க என் பையன காப்பாத்தணும்னு நீங்க அனுப்பி விட்டுட்டீங்க. நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமே நீங்க இப்படியே வந்துட்டு என்னை இங்க விட்டு வச்சா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன திரும்ப மேல கூப்பிட்டுக்கோங்கன்னு" சொல்லும்போது, பார்த்தா அங்க வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கடவுள்ட்ட இருந்து வரல. அப்ப அங்க ஏகப்பட்ட காட்ஸ் வராங்க. ஸ்டைலிஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்டவங்க வந்துட்டு பிள்ளைங்களோட ஸ்டைலான ஃபோட்டோவ காமிச்சு, "இதே மாரி நீங்க வந்து மாறுறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படின்னா இதுக்காக தான் அவன் பல்ல காமிச்சிட்டு என்ன பார்த்துட்டு இருந்தானா? என்ன வந்துட்டு பொண்ணா மாத்தி வளர்க்குறதுக்கு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கானான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அங்க அந்த மேனேஜர் அத பார்த்துட்டு பயந்து போயிட்டு, ஹார்ட்ட மேல வந்துட்டு பண்றதுக்கு பதிலா உல்டாவா பண்ணதுமே, இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு, "ஐயோ கடவுளே! செத்தோம் இன்னைக்கு. என் கண்ணு வந்துட்டு போயிரும்" அப்படின்றத சொல்லிட்டு பயப்படும்போதே பயங்கரமா கோவப்பட்டு கத்துனதுமே அரண்டு போய் அங்க விழுந்துட்டு இருக்காங்க. "என்ன தைரியம் தான் நீ அம்மா மேல வந்துட்டு இந்த மாரி வந்து உன்னோட ட்ரிக்கை யூஸ் பண்ண பார்ப்ப. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குதான்னு" சொல்லிட்டு போட்டு அங்க அடி வெளுத்ததுல கை கால்லாம் வந்துட்டு கட்டு போட்டு உட்கார லெவலுக்கு ஆகி போயிருது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றப்ப, அவங்க வந்துட்டு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி கை கால் எல்லாமே சரியா எடுத்து விட்டுறாங்க. அவங்க சாங் தான் கால் பண்றா. இவங்க 2 பேருமே சேர்ந்து அது என்ன பேசுறான்னு சொல்லிட்டு இங்க கேட்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. "நான் வந்து மீட் பண்ண வரேன்னு" சொல்லிட்டு அங்க வெளிய வரும்போது, "என்ன நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நாங்களா சும்மா வந்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ணலான்னு வந்தோம். வேற ஒண்ணும் கிடையாது" அப்படின்றத சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு மீட் பண்ணி 2 பேருமே தங்களோட லவ்வ வந்துட்டு சொல்லிக்குவாங்க. சாங் வந்துட்டு இவனை எப்படியாச்சும் லவ்ல விழுக வச்சிருவான்னு சொல்லிட்டு அங்க ஆசையா அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப அங்க தாத்தா வந்துட்டு, "ஐயோ கடவுளே! என் நெஞ்செல்லாமே ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ பண்ணுதேன்னு" சொன்னதும், "என்னாச்சு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "நீயே உன் தாத்தாவ பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு போறப்ப, அங்க அவர் தூக்கி அந்த குடும்பத்தோட பெண்டன்ட்ட குடுத்ததுமே, "தாத்தா இதை என்னால ஏத்துக்க முடியாது. இது என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் தான் இந்த குடும்பத்தோட ஹெட்டா இருப்பேன். நீங்க இல்லன்னு" சொன்னதுமே, "அதுக்காக தான்டா
கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு பாரு முடியாமல் இருந்துட்டுருக்கு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாமா, ப்ளீஸ் நீ தான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும்னு சொன்னதும் அவன் என்னென்னத்தையோ சொல்லி அங்கே வந்துட்டு தட்டி விட பார்க்குறான். பட் அங்கே தாத்தா வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, வந்து ஒத்துக்க வச்சிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து அங்கே ட்ரிப்புக்கு கிளம்புனதுமே ஆசையா அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளே என்ன தாத்தா நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ என்கிட்ட வந்துட்டு போய் சொல்லிட்டு ட்ரிப்புக்கு 2 பேர் சேர்ந்து சுற்றி பார்க்கணுன்றதுக்காக இந்த பொறுப்பத்துக்கு என் தலையில் போட்டிங்களான்னு சொன்னதும், யார் சொன்னது, நாங்கள் சும்மா தான் போகிறோம், உனக்கு ஆசையாக இருந்தால் பேசாமல் நீமே எங்கள் கூட வாயேன்னு சொன்னதும், இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஓகே நீ போய் உன் வேலையை பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இப்படியே வந்து ஊரை சுற்றிட்டு இருக்காத, பெரிய லெவலுக்கு ஆளாக வேணாமா, பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே சாங் வந்துட்டு கால் பண்ணதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே ஒரு பர்சன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்படி அவங்க 2 பேருமே இங்கேருந்து போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் இருக்காருன்ற விஷயத்தை அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவன் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லியிருக்கான், நான் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு வாக்கு கொடுத்தேன் பாட்டி, இப்போ வரைக்குமே என்னால் மீட் பண்ண முடியலன்னு. சாங்கே வந்துட்டு அதை தான் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் எனக்கு வாக்கு கொடுத்தானே, அந்த பையனை நான் எப்போ மீட் பண்ணுறதுன்னு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே இப்போ செட் ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சாங், எனக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்க மேரேஜை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அங்கே ஜியா கால் பண்ணிடுறா. ஏன்னா அவங்க தான் கால் பண்ணுறாங்களான்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நல்ல டிசிஷனாக தான் எடுப்பேன்னு சொன்னதுமே அங்கே வீட்டில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எப்படியாச்சும் ஒத்து போயிட்டாங்கன்னா நல்ல விதமாக எல்லாமே முடிஞ்சுக்கும், குடும்பம் 2மே ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. எப்படி ஒத்துக்குவானான்னு சொன்னதும், ஒத்துக்காமல் எங்கே போக போகிறான், கண்டிப்பாக ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜியாவை போய் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிவிட்டு, இந்த மேரேஜ் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒத்து வராது, ஏன்னா வந்து உன் குடும்பத்துக்கு எனக்குமே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, 2வது பாட்டி கொண்டு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் எந்திரிச்சு போகும்போதே மயக்கமாய் கீழே வந்துடுறான். நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி அங்கே லீவ் வந்து நிற்கவுமே அதை பார்த்துட்டு, ஏன்டா உருப்படாதவனே, பாட்டிகிட்ட வந்துட்டு அடிப்பது பார்த்தாது இப்பயுமே இந்த வேலை பண்ணுறான்னு சொன்னதும், நீ வாய்க்கு வந்தபடி என்ன பேசிகிட்டு இருக்கா, அவர் வந்துட்டு இந்த உலகத்தை ஆள வந்த ஷைத்தான் அப்படின்றத அவ சொல்கிறா, உன்னோட பிரதர் லீ என்னைக்கோ செத்து போயிட்டான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே தாத்தா பாட்டிகிட்ட கால் பண்ணி, உன் பேரனை நீ காப்பாற்றணும்னா வந்துட்டு கிளம்பி வா, இல்லை போட்டு தள்ளிடுவோன்னு சொன்னதும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்குலாம் இப்போ டைம் இல்லை, நாங்கள் வெளியே வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து டைம் கிடச்சி நாளைக்கு வர முடிஞ்சிச்சுன்னா வர்றோன்னு சொன்னதும், அட பாவி என்னடா தாத்தா பாட்டி இவங்க உன் உயிரை பற்றி வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்ற சைட்டு அங்கே வந்து கேட்குறப்ப அவனுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. இப்போ நான் வந்துட்டு போய் பேரனை காப்பாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் இருன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போகும்போது அதை எல்லாத்தையும் அங்கே ரோட்டில் போகிற ஒரு பர்சன் பார்த்துட்டு அவன் மயக்கமாகி விழுந்துடுறான். என்னடா வானத்தில் சரன்னு பறக்குறாங்களேன்னு. அப்போ லீ நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்லடான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப அங்கே வேமா வந்து அங்கே குட்டி பாப்பா வந்துடுறா. ஃபைனலாக நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இந்த குடும்பத்தோட வந்து அந்த பெயிண்டண்ட்டை கொடுத்தேனா தான் உன் பேரை நான் காப்பாற்ற முடியும், இல்லைனா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும், அந்த பெயிண்டன்ட் வந்துட்டு அவனோட உடம்புல தான் இருக்குது, ஏன் நீங்கள் தேடி எடுக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை தேடி எடுத்ததுமே அந்த ஷைத்தானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹீரோயின் வந்து தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கேருந்து அவனை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடா. இப்படி வந்துட்டோமே அது அவனோட கையில் இருக்கே, இதனால் நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்காதா, நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு அதை வாங்கணுமேன்னு சொன்னதும், நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுட்ருக்க, நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷைத்தான் பார்த்தா நான் வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ளே என்ட்ராகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அவன் இந்த உலகத்துக்குள்ளே என்ட்ராக முடியல. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா கண்டிப்பாக இது எதிரோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லும்போது பிளட்டாக வாமிட் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே குட்டி பாப்பா வந்துடுறா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ளே வந்துடுவேன், நான் உன்னை விட்டுருவேனா, அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்று மாதிரி தீய சக்தி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி, நீ இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாது, எப்பயுமே நீ நரகத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி ரெட் பாலாக மாற்றி எத்தி அங்கே வந்துட்டு பூமியை விட்டு அங்கே வெளியே தள்ளிடுறா. நான் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் மேலே வான உலகத்துக்கு போயாகணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, பாட்டி நீங்கள் என்னோட வந்து மேரேஜுக்கு வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ மேரேஜ் பண்ணி நல்லா இரு, அது போதும், நான் வரணுன்ற அவசியம்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு, அம்மா நீங்கள் வந்துட்டு என் கூட இருங்கன்னு சொன்னதும், எதுக்காக நான் இருக்க சொல்கிறேன், நான் வந்துட்டு உன் பிள்ளைய நீ வளர்க்கணும்னா அப்படின்ற
செட்டுங்க காதை பிடிச்சி திருகிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப போக போகிறா. அப்போ பார்த்தாங்க தாத்தாக்கு கால் வந்துடுது. ஐயோ அம்மா கிளம்பிடாதீங்க குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்னது பிரச்சனையா என்ன அப்படின்ற சைட்டு அங்கே கேட்குறாங்க. இப்படியே வந்துட்டு இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.